ஹாய், பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்களுடைய கவலைகளை அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. கடைசி வீடியோவில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால், எலியாவை தேவ தூதரை கொண்டு அவர் விசாரிக்கிறாரு. ஆனால் வார்த்தையை இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவரே விசாரிக்கிறவராக மாறுகிறாரு. இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பேதுருவை பார்த்து அவர் விசாரிக்கிறாரு. பேதுரு எந்த சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு தன்னுடைய வேலையில் அவர் சோர்ந்து போய் காணப்பட்டவராக இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அது விசாரிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனையை பேதுரு கேட்ட பிறகு அதில் வெற்றியும் அவர் சிறக்கிறாரு. நல்லா கவனிங்க, இன்னைக்கும் நம்ம ஒரு சோர்ந்து போய் வேதனையில் நொந்து போய் துக்கத்தில் இன்னைக்கு நம்ம அமர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமா, வீடியோவின் மூலமா நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆகையால உங்கள் துக்கத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்ற அவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் உங்களை விசாரிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மேல உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.